ஐலண்ட் நியூஸின் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஐலண்ட் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். இலங்கையின் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான சாதகமான சமிக்ஞையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படுத்தியதாக இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களிடத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுக்கும் வடக்கு கிழக்கின் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 8 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 8,09,595 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தை அண்மித்த வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்தோடு இன்று அதிகாலை முதல் நினைவேந்தல் நிகழ்வுகள் நிறைவடையும் வரை இந்த போக்குவரத்து மாற்றங்கள் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னிட்டு தேவாலயத்தைச் சூழ பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் சுகாதார சேவை வலையமைப்பை ஒரு வினைத்திறனான மற்றும் மக்கள் சார்ந்த அமைப்பாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்கு என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதீச தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு வருகை தந்துள்ள உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச நிபுணர் குழுவினரை சந்தித்து உரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக நாடு முழுவதும் 1000 சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்களை நிறுவுவதற்கான திட்டம் மற்றும் ஆரம்ப சுகாதார சேவைகளை கணனிமயமாக்கும் பணிகளின் தற்போதைய நிலை குறித்து அமைச்சர் நிபுணர்களுக்கு விளக்கினார். இந்த மையங்களை நிறுவுவதன் மூலம் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதுடன் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து கிராமப்புற மக்களுக்கு தரமான மற்றும் உடனடியான சுகாதார சேவைகளை வழங்குவதே தமது எதிர்பார்ப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அனுர கருணாதிலக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் வலுசக்தி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். மக்கள் வங்கி தனது வரலாற்றில் இதுவரை ஈட்டிய அதிகூடிய இலாபத்தை 2025ஆம் ஆண்டில் பதிவு செய்துள்ளதாகவும் இலங்கை வங்கி தனது 87வது வருட வரலாற்றில் அதிகூடிய இலாபத்தை 2025இல் ஈட்டியுள்ளதாகவும் தேசிய சேமிப்பு வங்கி அனைத்து வரிகளுக்கும் முன்னர் 59 பில்லியன் ரூபாய் உயர் இலாபத்தை 2025இல் பதிவு செய்துள்ளதாகவும் அந்த வங்கிகளின் தலைவர்கள் சுட்டிக்காட்டினர். மக்கள் வங்கி, இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி ஆகியவற்றின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கையளித்த போதே வங்கி தலைவர்கள் இதனை தெரிவித்தனர். மக்கள் வங்கியின் தலைவர் பேராசிரியர் நார்த பெர்னாண்டோ, இலங்கை வங்கியின் தலைவர் காவிந்த டி ஜொய்சா மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ ஹப்ரால் ஆகியோர் வருடாந்த அறிக்கைகளை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். வடமராட்சி கிழக்கில் நடைபெறும் அரச காணி அபகரிப்பிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. J420 கிராம அலுவலர் பிரிவினைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து நேற்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது குடத்தனை வடக்கு மக்கள் காணி அபகரிப்பு மற்றும் துணை போகும் அரசு அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக பல பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த புதிய ஆண்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான பாரிய திட்டம் ஒன்று இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியலில் தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அந்த மாற்றங்களுக்கு முகம் கொடுக்க தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் முன்னெடுக்கப்படும் எவ்வித கட்டுமான திட்டங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய சவால்கள் காணப்பட்ட போதிலும் நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் எவ்வித தாமதமுமின்றி தொடர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3ஆம் கட்ட நிர்மாண பணிகள் தற்போது சீரான வேகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தற்போது நிலவும் கடும் வெப்பநிலை குறித்து பல மாகாணங்களின் வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகல மாவட்டத்தின் சில பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பம் கவனம் தேவைப்படும் அளவில் நீடிக்கக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை கப்பல் துறை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை நடேசன் கோயில் அடியில் வசித்து வரும் நிரோஜன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். இவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளின் பின்னால் பயணித்த கப்பல் துறை பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய ஜீவராணி என்ற பெண் பலத்த காயமடைந்துள்ளார். அவரது கை உடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞரின் சடலம் தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. நுவரேலியா கண்டி பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. நுவரேலியா கண்டி பிரதான வீதியின் அதிரிகாரிகம பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென்று தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை எனவும் முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ பற்றி இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். நெலுவ மொரவக்க வீதியின் லேல்பல குருதியபத சந்தியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் நேர்ந்துள்ளதுடன் வீதியின் வலதுபுறமாக மோட்டார் சைக்கிள்கள் செலுத்தப்பட்டமையே இந்த விபத்துக்கு காரணம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அக்குரச போரம்ப பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் நெலுவ பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பணிபுரியும் 2 இளைஞர்களும் இந்த விபத்தில் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் நெலுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக உடுகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட பேராற்று பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரத்தினைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணத்தில் குடும்ப தகராறு காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்த துயரச் சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணின் கணவர் கடந்த 18ஆம் தேதி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது மனைவி தேநீருடன் ரோல்ஸ் ஒன்றையும் வழங்கியுள்ளார். கணவர் தேநீரை அருந்தி இருந்தாலும் மனைவி தயாரித்த உணவை சாப்பிடவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்பட்ட தகராறின் போது கணவர் மனைவியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பின்னர் கணவர் இல்லாத நேரத்தில் குறித்த பெண் தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டுள்ளார். பின்னர் அவர் படுகாயமடைந்த நிலையில் கணவரால் கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார். இத்துடன் அகில நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.